குருவே துணை. நம்ம வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஒவ்வொரு லக்னங்களுக்கும் குருதசை என்ன செய்யும்? குருதசை யோகரா வருவாரா? பாவரா வருவாரான்னு பார்க்க போறோம். அதாவது ஃபர்ஸ்ட் மேச லக்னத்துக்கு பார்க்க போறோம். மேச லக்னத்துக்குலாம் குரு பகவான் வந்து 9ஆம் அதிபதியா வராரு. பாக்கியாதிபதியா வராரு. பாக்கியாதிபதியா வரும்போது யோகரா தான் வருவாரு. யோக தசை 9, 12 கூடியவரா வராரு. அதாவது 12 வந்து விரையாதிபதிங்கிற ஸ்தானத்துல வருவாரு. அவருக்கு இருக்கிற இடம் வந்து 9ஆம் இடத்துக்கு கேந்திர திரிகோணத்துல இருந்தாருன்னா, அந்த பாகிஸ்தானத்தினுடைய பலனையே செய்வாரு. இல்ல 12ஆம் இடத்துக்கு கேந்திர திரிகோணத்துல இருந்தாருன்னா, அவர் வந்து கொஞ்சம் விரை செலவு செய்யறதுக்கு உண்டான வாய்ப்புகள குடுப்பாரு. ஏன்னா, குரு பகவான் இருக்கிற இடத்த பொறுத்து அதனுடைய பலன செய்வாரு. அதாவது யோகரு, பாவரு எதுவா வந்தாலும், அந்த மாரி பலன தான் செய்வாரு. அப்படி வரும்போது குரு வந்து யோகருக்கும் சம்மந்தப்படுறாரு, 12ஆம் அதிபதி விரையாதிபதிக்கும் சம்மந்தப்படுறாரு மேச லக்னத்துக்கு. அப்படி இருக்கும்போது, அவர் வந்து எங்க இருக்கிறாரோ அதனுடைய பலன் குடுப்பாரு. அவர் மேச லக்னத்துக்கு லக்னத்திலே இருந்தாருன்னா, அவர் தசைய நடத்தும்போது யோகரா தான் வேலை செய்வாரு. ஏன் அப்படின்னா, அந்த 12ஆம் இடத்துக்கு இது 2ஆம் இடமா வராரு. அதுவே வந்து 9ஆம் இடத்துக்கு 5ஆம் இடமா திரிகோணமா வராரு. அப்படி வரும்போது, அவரு நல்ல யோக பலனையே தான் செய்வாரு. குருதசை 16 வருஷமும் வந்து குருவினுடைய பலன் வந்து என்னென்ன கொடுக்கணுமோ ஒரு குழந்தைக்கு தேவையான அளவு அ அழியா சொத்துக்கள், அசையும் சொத்துக்கள், மற்றபடி வந்து சொகுசு வாழ்க்கை, கார், பங்களா இந்த மாரி எல்லா சுகபோகங்களையும் குடுத்துருவாரு. ஒரு மனிதனுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் குடுத்துருவாரு. மேச லக்னத்திலே இருந்தார்ன்னா. அதே 2ஆம் இடத்துல இருந்தார்ன்னா, மேச லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல இருந்தார்ன்னா, அவர் வந்து 9ஆம் இடத்துக்கு 6ஆம் இடமா வராரு. 6ஆம் இடமா வரும்போது, அவர் கெடுதல்கள் செய்யறதுக்கு வாய்ப்பு வரும். மற்றபடி வந்து நீங்க கீழ லிங்க் குடுத்துருக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அ ஒவ்வொரு வீட்லயும் இருந்தா என்ன பலன்ங்கிறத பத்தி கீழ வீடியோல லிங்க்ல குடுத்துருக்கிறேன். வாழ்த்துக்கள்.